ஓ காட், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லா நினைச்சு. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே, அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பு எதுக்குறாதா? உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? ஆமா சார், இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும் போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம்? நோ நோ நோ. இப்ப இந்த தைரியம் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நல்ல வேலை நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, ஐம் சோ சாரி. நீயே வருத்தப்பட ராதா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்ச, அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்க. இப்போ டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல, ரெண்டு. காரணம் கேட்டேல்ல, இவங்கதான் ராமா, ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா. அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு எனக்கு இந்தாங்க. போக விளையாடு போ. பாய் பாய் அங்கிள், பாய் பாய் ஆண்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையத்தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ, எங்க இருக்கானோ. கதவை ஏன் சாத்திர? திறந்தேவை. கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன். கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன். பாய். அலெக்சாண்டர். ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்துல இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் ஓட போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. குட். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ப்ரோக்ராம் 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும். கரெக்டா வந்துடுங்க. போலீஸ் கரெக்டா 9 மணிக்கு ஹோட்டல் ரைட் பண்ணும். எப்படி சார் உங்க சிஷ்யன்? பரவாயில்ல இல்ல? குருவே மிஞ்சிட்டு ராஜா. வைத்திய ராஜா, ராதா இந்த பார்ட்டிக்கு வர வேண்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பரீட்சை இல்லையா? நான் என் வெற்றியை நம்புறேன். இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பில்லா இல்ல. எவனும் போலீஸோட கையில. Hello, DSP.
ரிவால்வர் இங்க இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் தெரியுதா? முகம் ஞாபகம் இருக்கா? உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது ஜே ஜே. இது ஞாபகத்துக்கு வருதா? மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு. எதுக்காக இங்க வந்த? உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்செக்ஷன் ஒண்ணும் இல்லையே? இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்கரிசி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இப்ப என்ன போக விடு. என் ரிவால்வரை திருப்பி விடு. ஒரு முக்கியமான வேலையை ஒரு இடத்துக்கு நான் போயாகணும். சத்தியமா சொல்றேன், உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்ப என்ன போக விடு. உன்னை எப்படி போக விடுவேன் டிஎஸ்பி? என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே, உன்னுடைய உயிருக்கு டைம் கேட்கறியா? எப்படி? என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன வேணுமானாலும் செய், என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே, டைம் கேட்டனே. என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ. இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேனே, அதுக்கு காரணம் நீ. என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ. இல்ல, ரவி ரமான் சொன்னியே, அவங்க உன் பிள்ளைங்களா? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். குழந்தைகளை மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடமும் தெரியும். எங்க இருக்காங்க? முதல்ல ரிவால்வரை கொடு, வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். வந்து என்ன சொல்றது? இப்பவே சொல்லு. இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போக விடலன்னா? துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நீ கைது செஞ்சிட்டினா? அப்படியே நடக்கலாம். ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னைய நீ கொன்னுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்த கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவாரா? காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். பழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன், டேக் இட். நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன். நீயும்